ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னோடய கிச்சன் சேனலில் உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறது ஒரு ஸ்வீட்ஸ் ரெசிபி தான். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பப்பாளி. ஒரு மீடியம் சைஸில் ஒரு பப்பாளி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நான் இன்றைக்கே போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இது எங்கள் வீட்டிலே காய்ச்சின பப்பாளி தான், கடையெல்லாம் வாங்கில ஃப்ரெண்ட்ஸு. நல்லா சுவையாக இருக்குது, நல்லா இனிப்பாக சூப்பராக இருக்குது. எதுவும் மறந்த எதுவும் இல்லாமல் தானாக வளர்ந்த கன்று தான். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா பெரிய பப்பாளியும் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இன்றைக்கி இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கனால சுகர் நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. வாங்க இந்த ஸ்வீட்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இந்த பப்பாளியும் சீனியும் தண்ணி ஊற்றாமலே நான் நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது எதுக்கு இந்த ஸ்வீட்ஸ் ரெசிபி செய்கிறோன்னாக்கா, எங்கள் வீட்டு பசங்க சாப்பிட மாட்டேங்குது. பப்பாளி சும்மா வச்சா சாப்பிட மாட்டேங்குது. அதான் சரி, இதே மாதிரி செஞ்சு தான் பார்ப்போமே, செஞ்சு கொடுத்துட்டு வச்சு சாப்பிடுதாண்ட பார்ப்போன்னு தான் இன்றைக்கி அதோடு சேர்த்து உங்களுக்கும் இன்றைக்கி இந்த வீடியோ நான் எடுத்து போடுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இப்போ இதுக்கு அடுத்து தேவையான பொருள் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த ஸ்வீட்ஸ் ரெசிபிக்காக நான் வாயில் வச்சதும் கரையிற மாதிரி இருக்கும், நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது சோளம் மாவு. இந்த மாதிரி எடுத்துருக்க கார்ன் பவுடரு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. அது எப்படி அடிக்குதுன்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இது சின்ன டீஸ்பூனில் மாதிரி சின்னதாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 டீஸ்பூன் சோளம் மாவு இன்றைக்கி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. பாருங்கள், 3 டீஸ்பூன் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணி நம்ம கட்டிகள் இல்லாமல் கரைச்சிடலாம். கட்டிகள் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸு. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு என் பொண்ணு எனக்கு இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்கூல் லீவுனால் குழந்தைங்களை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்கள்லாம் நம்ம எப்படி செய்கிறதுன்ற கற்றுக் கொடுத்துட்டா அவங்களும் நம்ம செய்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களும் செஞ்சுடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நல்லா கரைச்சி எடுத்துட்டோம், கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். இதே மாதிரி நல்லா கரைச்சி உங்களுக்கு ஸ்பூனால் வரையிலனா நம்ம எக்கு பீட் பண்ணுறோம் இல்லை, அந்த பீட்டரை எடுத்துகிட்டு கூட நீங்கள் கரைச்சிக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துடணும். இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் முந்திரி, பாதாம், அது மாதிரிலாம் திராட்சைலாம் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் எதுவுமே போடாமல் நான் செய்கிறோம். வாசனைக்காக வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். சில பசங்களுக்கு ஏலக்காய் வாடவை பிடிக்காது, அதனால் நம்ம வெனிலா எசன்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இது இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இன்றைக்கி இந்த ஸ்வீட்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மாதிரி கடாயை நான் இன்றைக்கி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு 1.5 டீஸ்பூன் அளவு நெய் நம்ம வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி காஞ்சி வரட்டும். தண்ணி இருக்கும்போது நம்ம நெய் போடக்கூடாது, ஏன்னா நம்ம மேலெலாம் தெறிக்கும், அடுப்பு சுற்றி எல்லாம் எங்கே பார்த்தாலும் தெறிக்கும். அதனால் தண்ணி காஞ்சி வரட்டும். அடுத்தது இந்த ரெசிபிக்கு வாசனைக்காக நான் வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்காக நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணால் எடுத்துக்கலாம். நான் இது பப்பாளி ஃப்ளேவர் அதில் கொடுக்கறதுனால நம்ம இந்த மாதிரி வெனிலா எசன்ஸ் சாதா இதே நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. சட்டி இது கடாய் இப்போ காஞ்சிச்சு. நெய் நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆனால் நமக்கு அது தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே பப்பாளி மிக்சியில் அடிக்கும் போது நம்ம வந்து அதில் சீனி சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இது தேவையில்லை. இப்போ வந்து இந்த நெய் வந்து நல்லா காய்ச்சி வரட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நெய் நல்லா காய்ச்சி வந்துச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த பப்பாளி பேஸ்ட் வந்து நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பப்பாளி பேஸ்ட் ஆட் பண்ணும் போது நம்ம என்ன செய்யணும்னாக்கா, அடுப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வந்து நல்லா நம்ம கிண்டி எடுத்துடணும். நல்லா பச்சை வாசனை இருக்கும் பப்பாளியில், அந்த வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி எடுத்துடணும். பப்பாளி கட்டி கட்டிகள் இருக்கு, அதை நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு சீனி இனிப்பு பத்து இல்லாட்டி சுவையை பத்து இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிட்டிகை உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இனிப்போட சுவையை கொஞ்சம் தூக்கத்தெல்லாம் இருக்கும் நமக்கு. நல்லா இந்த மாதிரி பப்பாளியோட பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா கட்டிகள் இருந்தால் இப்படியே நம்ம கரண்டியாலே தட்டி விட்டால் அதை கரைஞ்சிடும். சில பசங்களுக்கு வந்து முந்திரி பாதெல்லாம் அந்த திராட்சை எல்லாம் போட்டால் பிடிக்காது. அதே மாதிரி தான் எங்கள் வீட்டு பசங்களுக்கு சில இதை வந்து பிடிக்காது. அதனால் நான் இன்றைக்கி வந்து இதை ப்ளேனாகவே இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாயில் வச்சதும் கரையிற மாதிரி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பிள்ளைங்க வந்து செஞ்சு கொடுங்கன்ட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா அந்த பச்சை வாசனெலாம் போய் நல்லா பப்பாளி வந்து நல்லா கொதிக்குது. இந்த டைமில் வந்து நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க சோளம் மாவு, இது வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருக்க பாருங்கள். இதை வந்து அப்படியே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணலாம். இதில் ஆட் பண்ணி தான் நம்ம கை விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ தான் கட்டிகளே நமக்கு வரும். அதனால் இப்போ நல்லா வேகத்தில் எங்கே பார்த்தாலும் பரவற மாதிரி நம்ம நல்லா வேகத்தில் வந்து கிண்டி விடணும். இந்த டைமில் வந்து அடுப்பு ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக நம்ம வச்சுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சட்டண்டை கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை கிண்டிக்கிட்டே நம்ம என்ன செய்யணும், அடுப்பு ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கணும். ஏன்னா அங்கே கட்டிகள் வந்தால் நல்லா டேஸ்ட்டு சரியாக வராது. அதனால் நம்ம டக்குன்னு இப்படி கட்டிகள் இல்லாமலே நம்ம வந்து கிண்டிக்கணும். எங்கே பார்த்தாலும் கட்டிகள் வரா மாதிரி வரும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சீக்கிரமாக இதை பண்ணிக்கணும். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம சொன்னோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸு, வெனிலா எசன்ஸ் இந்த மாதிரி ஒரு சிட்டிகை அளவு வெனிலா எசன்ஸ் போட்டுட்டு நம்ம நல்லா இப்படி கட்டிக்கால் வராது வரைக்கும். இப்போ அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கேன் நான். அதனால தான் கட்டிகள் எனக்கு அந்த அளவுக்கு வரையில்லை. இது வந்து ஸ்வீட் ரெசிபி விட வந்து இது பப்பாளி அல்வாண்ட கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி செய்யும் போது நமக்கு இரும்பு சட்டி மாதிரி இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த நோஸ்டின் இந்த கடாயெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் சில நேரத்தில் கலண்டிட்டு வரும். அது வந்து நம்ம வயிற்றுக்கு வந்து கெடுதல்னு சொல்கிறாங்க.
மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கிண்டி கிண்டி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு சுவையை பார்த்துக்கிட்டு எப்படின்ட்டு சுவை இனிப்பு பற்றி இல்லைன்னா நம்ம கொஞ்சோண்டு இன்னும் இனிப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நம்ம இப்படி நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ண நல்லா அழகாக கலர் நல்லா கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸு. பாருங்கள், நல்லா ஒரு மினுமினுப்பாக டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். வாயில் வச்சதும் இதை கரையும். அப்படியே பிள்ளைங்க வந்து கேட்பாங்க இது என்னன்ட்டு. நமக்கு ஹெல்த்தி கூட, ஏன்னா நம்ம பப்பாளிங்கிறது ரொம்ப ஹெல்த்தி, எல்லாத்துக்குமே நல்லது, உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம வந்து சாப்பிடாத பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா அவங்க வந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாத மாதிரி பதத்துக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸு. நல்லா நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சட்டியில் ஒட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேரத்தில் நம்ம வந்து இதை ஒரு பவுலில் மாற்றி விட்டு கட் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பவுலில் அழகாக வந்து வச்சு கொடுக்கலாம். நல்லா இருக்கும். நல்லா வச்சு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். நம்ம சோள மாவு போட்ட உடனே வந்து நிறைய வந்து சட்டண்ட கட்டிகள் வர மாதிரி வரும். அதுக்காகத்தான் நம்ம சீக்கிரமாக வந்து இந்த மாதிரி வேகமாக நம்ம வந்து கிண்டி விடணும். அங்கேக்கு இங்கேக்கு இப்படி கட்டிகள் இருந்தால் அது கட்டிகள் வந்து எல்லாமே இது தான், சோள மாவு இது தான். அது வந்து உடனே டைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். கலர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. சுவைக்காக சுகரு, உங்களுக்கு சுகர் விருப்பம் இல்லாட்டி சர்க்கரை, கருப்பட்டி சர்க்கரை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே நல்லா டேஸ்ட் கொடுக்கும், வாசனை கூட இருக்கும். அது மாதிரி நம்ம செய்யும்போது வெண்ணிலா எசன்ஸ் கூட நம்ம போட தேவையில்லை. ஏலக்காய் யூஸ் பண்ணிக்கலாம், ஏலக்காய் பவுடரு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நம்ம பசங்களுக்கு பிடிக்காதனால இன்றைக்கி நான் வந்து இந்த எசன்ஸ் போட்டிருக்கேன், வெண்ணிலா எசன்ஸ். சட்டியில் ஒட்டாத மாதிரி இந்த மாதிரி வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதத்திட்ட வரும்போது நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து எடுத்துகிட்டு சீக்கிரமாக ஒரு தட்டில் மாற்றிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இது வந்து நான் வேறு பவுலில் மாற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆகணும். இது வந்து நல்லா ஆற கட்டிகள் மாதிரி வந்துடும், நல்லா இருக்கும். கட் பண்ணி நம்ம பசங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். என்னென்னு கேட்கும் அந்த நேரத்தில் நம்ம வந்து சொல்லிக்கலாம். சும்மா ஒரு ஸ்வீட்ஸ் ரெசிபின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து நல்லா தடவி விடுறதுக்காக மேலே லைட்டாக நெய் வச்சுட்டு, ஏன்னா நமக்கு வந்து கரண்டியில் ஒட்டுறது, அதனால் இந்த சூடில் வந்து அந்த நெய்யை கரைஞ்சி சரியாயிடுவோம். நல்லா அழகாக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இதை ஆற நல்லா கட்டி மாதிரி நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. சட்டென்று வீட்டில் இருந்த ஒரு பொருள்கள் வச்சு, வீட்டில் இருந்த 3 பொருள்கள் வச்சு நம்ம இன்றைக்கி வந்து சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ஒன்று நம்ம செஞ்சிட்டோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸு, இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. பப்பாளி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி சில பழங்கள் வந்து நம்ம சாப்பிடலன்னு சொல்லிட்டு தூக்கி குப்பையில் போடும். அந்த மாதிரி செய்யாமல் நமக்கு யோசனை வரும்போதே நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துடலாம். நல்லா இருக்கும் இந்த ரெசிபி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸு, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு
கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸு.